பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை, அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை குறித்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தினுடைய 15வது வசனம், 16வது வசனம். வனாந்தரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிய கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை குறித்து ரொம்ப அழகாக அந்த வசனம் சொல்லுகிறது. என்ன நடந்தது அப்படின்னா, வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். பொதுவாக வனாந்தரத்தின் பாதையிலே போகிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம வெயில் காலங்களில் போகுவதே எவ்வளோ கடினமான ஒன்றாக இருக்கிறது. முற்றிலும் பாலைவனமாக இருக்கிற ஒரு இடத்துல பிரயாணப்பட்டு போகிறது அப்படிங்கிறது எவ்வளவு ரிஸ்கான ஒரு காரியம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அற்புத விதமாய் நடத்தி கொண்டு வந்தப்போ ஒரு அழகான ஒரு காரியத்தை செய்கிறார். கண்மலையை பிளந்து அந்த ஜனங்களுக்கு தண்ணீரை வர வைத்தார். ஒரு சுற்றிலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வனாந்தரமான சூழ்நிலை, சுற்றிலும் பாலைவனமாக இருக்குது, இடையில ஒரு கண்மலை மட்டும் இருக்குது, ஒரு பாறை இருக்குது. அதன் வழியாக தான் இப்போ சுற்றிலும் இருக்கக்கூடிய அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் தண்ணீர் வேண்டும். அப்போ அந்த தண்ணி கொண்டு வர்றதுக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அந்த நாட்களில் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த கண்மலையை பிளந்து, அந்த பாறையை பிளந்து அவங்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்தாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வனாந்திரத்தில் எங்கெங்கே தண்ணி இருக்கும்? வனாந்திரத்தின் பாதையில் போகும்போது எப்படி தண்ணி கிடைக்கும்? தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவ்வளவு செழுமையான ஒரு இடமே கிடையாது வனாந்திரம் என்பது. சுற்றிலும் வெயில் தான் இருக்கும், வெறும் மண் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கண்மலையை பிளந்து தன் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். அப்போ மகா ஆழங்கள்லேருந்து தண்ணீரை வர வைத்து அந்த ஜனங்கள் குடிக்க கொடுக்குற அளவுக்கு ஒரு தண்ணீரை என் தேவனால் கொடுக்க முடியுமானா, இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் போய்கொண்டு இருக்கக்கூடிய பாதையோ சூழ்நிலையோ வனாந்திரமாக இருக்குது. சுற்றிலும் எந்த ஒரு நன்மையும் பார்க்கறதுக்கான ஒரு வழியே கிடையாது. எந்த பக்கம் திரும்பினாலும் பூராமே சோதிக்கிற ஒன்றாக தான் இருக்குதே ஒழிய, எந்த பக்கத்தில் போனாலும் நாங்கள் நன்மைக்கோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கோ ஒரு வழியே இல்லை அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வனாந்தரத்தின் பாதையிலே போன அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு தண்ணீரை உருவாக்கி கொடுத்தார். அங்கே இருந்த பாறையை பிளந்து அந்த பாறையின் வழியாக தண்ணீர் வரும்படி ஆண்டவர் சூழ்நிலையை உண்டாக்கினவர். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலேயும் சரி, நீங்கள் போய்கிட்டு இருக்க பாதை எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த கண்மலை பிளக்கப்பட்டு வனாந்திரத்திலே உங்களை தண்ணீரை குடிக்கும்படி ஆண்டவர் நடத்துவார். என் தேவனால் அதை செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு இந்த வனாந்திரத்தில் நிற்கிறவர்கள். ஆண்டவர் சொல்லி தான் இந்த ஜனங்கள் போகிறாங்க. அவங்களா விருப்பப்பட்டு நான் வனாந்திரத்தின் வழியாக நான் போவேன்னு சொல்லி போல, தேவன் தான் அவர்களை நடத்துகிறார் அந்த வனாந்திரத்தின் பாதையில். தேவன் நடத்துகிற வனாந்திரம் என்றைக்குமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கும். அப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறார். நீங்கள் போய்கிட்டு இருக்கிற பாதையில் சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல ஒரு செழுமை உண்டாகுமா? இந்த பாதையில் நான் போகும்போது ஒரு செழுமையை நான் பார்க்க முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக அன்றைக்கு வனாந்தரத்தில் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியை ஆண்டவர் காண்பிப்பார். சீக்கிரத்தில் அந்த வழி உங்களுக்கு திறக்கப்படும். அந்த வழி திறக்கப்படும் போது நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க. இப்படியெல்லாம் நடக்குமோ, இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை போய் துதிக்க போகிறீங்க, மகிமைப்படுத்த போகிறீங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்குமாய் செய்யவிருக்கிற ரொம்ப ஆழமான, அற்புதமான, அதிசயமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தன் பிள்ளைகளை ஆண்டவர் வனாந்திரத்திலே நடத்துகிற விதம். ஏன்னா அந்த வனாந்திரத்தில் வைத்திருக்கிறது தேவன்.
அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எப்படியாக தேவைகளை சந்திக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அந்த அற்புதத்தையும் அந்த அதிசயத்தையும் அந்த ஆச்சரியத்தையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் காண்பிக்க விரும்புகிறார். எனவே வனாந்திரத்தில் நான் போய்கொண்டிருக்கிறேன், சிறுமைப்பட்ட பாதையில் நான் போய்கொண்டிருக்கிறேன், சுற்றிலும் நன்மை இல்லை, கண்ணீரும் கவலையும் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வனாந்திரத்திலே உங்களுக்காக கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கவும், தண்ணீரை நதி போல ஓடச் செய்யவும் ஒரு தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை நான் செழிப்பாக்க போகிறேன், உங்களுக்கு அந்த வனாந்திரத்திலே தண்ணீர் உண்டாக போகும்படிக்கு ஒரு வழியை நான் திறந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி சேனைகளின் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவே சந்தோஷமாய் கர்த்தரை துதியுங்கள். அப்படிப்பட்ட வல்லமையான தேவனை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுங்க. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு வனாந்தரத்திலே அப்பா கண்மலையை பிளந்து உடைய ஜனங்களுக்கு தாகத்தை தீர்க்கும்படி தண்ணீரை நதி போல ஓடச் செய்தீரே. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் அந்த வனாந்தரத்தின் பாதையில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கும் ஒரு செழுமையை கட்டளிடும்படிக்கு ஒரு வழியை திறப்பீராக, ஒரு அற்புதங்கள் நடப்பதாக. எங்கள் வனாந்தரத்திலும் ஒரு அற்புதமும் அதிசயமும் நடக்கட்டும் தகப்பனே. அதை பார்க்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து என் தேவன் நீர் மகிழ பண்ணும்படி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விரோதமாய் நிற்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.